ராத்திரில சரியா வந்து உங்களே கொள்ள வந்திருக்காங்களே, போய் அந்த குப்பத்தை கொடுத்துடலாம். புறப்படுங்கடா. இருங்கப்பா இருங்க. என்னப்பா கொளுத்துறதாவது கொல்றதாவது? இப்படி ஏட்டைக்கு போட்டியா இருந்தா இதுக்கு முடிவுதான் ஏது. யார் இந்த ஆளு? யாரா? ராத்திரிய உயிரை காப்பாத்தின கடவுளப்பா. கடவுளா? நான் சாதாரண மனுஷன் தான்ப்பா. அது இருக்கட்டும், உங்களை ஒண்ணு கேட்கிறேன். உங்க ரெண்டு குப்பமும் ஒரே இனம் தானே? ஆமா. ஒரே தொழில் தானே? ஆமா தாத்தா. ஒரே இனம் ஒரே தொழில். உங்களுக்குள்ள ஒற்றுமையா இருந்தா லாபமா, சண்டை போட்டுக்கிட்டா லாபமா? லாப நஷ்டத்தை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. இது பரம்பரை பகை, எப்போதுமே தீராது. ஏன்பா தீராது? பகையை போக்கி உறவு உண்டாக்குற காலம் பாது. சமாதான வாழ்க்கையில இருக்கிற நிம்மதி, ஒற்றுமை, முன்னேற்றம் சண்டை வராதுப்பா. என்னமோ என் பேச்ச கேட்டு திருந்தினா எல்லாருக்கும் நல்லது. இல்ல ரெண்டு தரப்பாரும் அழிய வேண்டியதுதான். தாத்தா சொல்றதுலயும் நியாயம் இருக்கத்தான பாச்சு. நாட்டாமைக்கு வயசாச்சு, ஆனா விட்டு கொடுத்து பேசுறாரு. சும்மா இருறா. அடகு போட்டி ஒண்ணு வரப்போகுது இல்ல, அதுல ஏதாவது தாரா நடந்தா அப்ப பாத்துக்குவோம். வாங்கடா போய் வேலையை பார்ப்போம். எத்தனை நாளாச்சு, எனக்கு இப்போதான் உயிரே வந்தது. நல்லதை செய்யலாம்னு மாணிக்கமா வந்தேன். இந்த உலகத்துல வேஷத்துக்கு தாமா மதிப்பு. அதுலயும் தாடிக்குதான் ரொம்ப மதிப்பு. பரம்பரை நம்பிக்கை. அதனால தானே வர இருந்த பெரிய சண்டை என்னால நிறுத்த முடியும். இப்போ நின்னுச்சு.